இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடரில் முகமது ஷமியுமே சேர்க்கப்பட்டிருக்காரு. ஒருநாள் உலக கோப்பை 2023 தொடருக்கு பிறகு இந்திய அணியில இடம் பிடிக்காமல் இருந்து வந்த ஷமி அவர்கள் தற்போது முழு ஃபிட்னஸ் உடன் எட்டிவிட்டதால மீண்டும் இந்திய அணிக்கு திரும்பியிருக்காரு. சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு முன்னாடி ஷமிக்கு இந்த வார்ம் அப் தொடராக இருக்கும். இதனால ஷமி மீது மிகப்பெரிய எதிர்பார்ப்புமே இருக்கு. அவர் எப்படி பந்து வீச போறார், விக்கெட் வேட்டை திறம் எப்படி இருக்கும் அப்படின்றத எதிர்பார்த்து ரசிகர்களுமே காத்துட்டு இருக்காங்க. வர 22ஆம் தேதி துவங்கவுள்ள முதல் T20 போட்டிக்கான உத்தேச 11 அணி குறித்து தற்போது பார்க்கலாம். ஓபனர்கள் இடத்துல சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா ஆகியோர் இருக்காங்க. இதுல அபிஷேக் சர்மா சமீப காலமாக ஃபார்ம் அவுட்ல இருக்காரு. இந்த நிலையில கடைசியாக நடைபெற்ற சவுத் ஆப்பிரிக்கா T20 தொடர்ல எனக்கு ஓபனராக களமிறங்க ஆசை அப்படின்னு திலக் வர்மா அவர்கள் கூறியிருந்தாலுமே அபிஷேக் சர்மா ஃபார்ம் அவுட்ல இருப்பதாலும் திலக் வர்மாவிற்கு ஓபனர் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கு. சோ அப்படி திலக் வர்மா ஓபனராக ஆடினா அபிஷேக் சர்மா ஒன்றொன்று இடத்துல களமிறங்கும் நிலை ஏற்படும். இந்த ட்விஸ்ட் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கு. சோ மிடில் வரிசையில நிதிஷ்குமார் ரெட்டிக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. சமீப காலமாகவே இவர் சிறந்த ஃபார்ம்ல இருக்காரு. இதனால சூரியகுமார் யாதவ், நிதிஷ் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங் ஆகியோர் மிடில் வரிசைகள்ல இடம்பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. பந்து வீச்சாளர்கள் இடங்கள்ல அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், முகமது ஷமி ஆகியோர் இடம்பெற அதிக வாய்ப்பு இருக்கா. சோ உத்தேச 11 அணி பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன், அபிஷேக் சர்மா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ், நிதிஷ் ரெட்டி, ஹர்திக் பாண்டியா, ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி, அர்ஷதீப் சிங், முகமது ஷமி. சோ இந்த 11 அணி தான் பாத்தீங்கன்னா முதல் T20 போட்டியில மோதிருக்காங்க. சோ கண்டிப்பாக போட்டி பரபரப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த போட்டிக்காக உங்களை யாரெல்லாம் ரொம்பவே ஆவலுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.